பாபா சொல்றாரு. அஹிம்சை அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து எண்ணம், சொல் மற்றும் செயல், இந்த மூன்றுமே, இந்த மூன்று நாளும் யாருக்கும் தீங்கு அல்லது துன்பம் செய்யாமல் இருப்பது என்பதுதான் இதனுடைய அஹிம்சா என்றாலே. எண்ணத்தாலும் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்வத்தால் கள்வேம் எனல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது அது இந்த திருட்டை பத்தி சொல்லும் போது சொல்றாரு அபரிக்கிரகத்துல. ஆனா அதுல என்ன சொல்றாரு பாருங்க, உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்று சொல்றாரு. மனசுல இப்போ ஒரு பொருளை திருடணும்னு நினைச்சிட்டாவே, மனசுல நினைச்சிட்டாவே அது திருட்டுதான் அப்படின்றாரு. அதேதான் இங்கேயும் பொருந்தும். ஒருத்தருக்கு மனசால தீங்கு செய்யணும்ன்ற எண்ணம் வந்துட்டாலே, மனதுக்குள்ள என்ன செயல்லையே நீங்க இறங்கல, ஆனா எண்ணத்துக்குள்ள வந்துட்டாவே அது இம்சை தரக்கூடிய ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மனம் தானே எல்லாமே காரணம். நீங்க எந்த செயலை செய்யணும்னாலும் மனதனை முதல்ல தோன்றிதான் அதுக்கப்புறம் அது சொல்லுக்கு வரும் அல்லது செயலுக்கு வரும். அப்ப முதல் துவக்கமே மனம் என்பதுதான். அப்ப மனதுக்குள்ளார, எண்ணத்துக்குள்ளார அந்த ஒரு உயிருக்கு தீங்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் துதிச்சிட்டாலே அது ஹிம்சை ஆயிடும். அது அஹிம்சை ஆகுது. அதனாலதான் சொல்றாரு, எண்ணம், சொல் மற்றும் செயல் ஆகிய மூன்று மூலமாகவும் யாருக்கும் தீங்கு அல்லது துன்பம் செய்யாமல் இருப்பது என்பதுதான் அகிம்சைக்கு பொருள். இப்போ பாருங்க, நிலத்தை உழுறாங்க. நிலத்தை உழுவதால மண்ணுக்கு அடியில எண்ணிலடங்காத உயிர்கள் மண்ணுல உள்ள வழி வாழல. மண்புழுக்கள் இருக்குது, மண்ணுக்குள்ளாரியே வாழுகின்ற உயிர்கள்லாம் நிறைய இருக்கு, சின்ன சின்ன உயிர்கள்லாம். இப்போ கலப்பையை பயன்படுத்தி உழணும், நம்ம நிலத்தை உழணும். இப்ப அந்த கலப்பையை பயன்படுத்தி நீங்க நிலத்தை உழுதுனீங்கன்னா, இப்ப அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற உயிரெல்லாம் இறந்து போயிடுமா, போவாதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா அஹிம்சை என்ன சொல்றது, எந்த உயிருக்கும் நம்ம துன்பத்தை கொடுக்க கூடாதுன்னு தானே அஹிம்சை. மனதாலும் சொல்லாலும் செயலாலும் எதுவுமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது, துன்பத்தை தரக்கூடாது. இப்ப நீங்க மண்ணை உழுவதற்கு நீங்க கலப்பையோ அல்லது அன்னைக்கு கலப்பைன்னா, இன்னைக்கு நிறைய மெஷினரிஸ் வந்துருச்சு மண்ணை உழுவதற்கு. பட் எதை பயன்படுத்தினாலும் அந்த மண்ணுக்கு அடியில வாழ்கின்ற உயிர்கள் நிச்சயமாக இறந்து போகும். அப்ப நீங்க இந்த கோட்பாடின்படி நீங்க அகிம்சையை பின்பற்றுனீங்க அப்படின்னாக்கா நீங்க கலப்பையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எண்ணத்தாலும் தீங்கு செய்யக்கூடாது, சொல்லாலும் செய்யக்கூடாது, செயல்லையும் செய்யக்கூடாது. அப்படின் போது இப்ப உங்களுடைய செயல் பல உயிர்கள் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். உண்மையா பொய்யா? அப்ப நீங்க விவசாயமா பண்ணக்கூடாது. இப்படி பேசுறவங்க இருக்காங்கல்ல. ஏன்னா இந்த கோட்பாடின் பத்தி பார்த்தா, பாபா சொல்ற இந்த விளக்கத்தின்படி பார்த்தா, நீங்க கலப்பையும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க நிலத்தை பயிர் செய்ய முடியாது. இத்தகைய அகிம்சா விளக்கங்களை பின்பற்றுகின்றவர்கள் கூறுகின்றார்கள், சமய நெறி, அதாவது ஸ்பிரிச்சுவல் நெறிய ஆன்மீக நெறியில வாழுகின்றவர்கள், கடைபிடிக்கின்றவர்கள். இப்ப அவங்க இந்த மாதிரி நிலத்தை உழுதோம்னாக்கா அப்ப அது பாவம் ஆயிடும்ல. அப்ப நாம செஞ்சாதான பாவம், அதை மற்றவங்களை செய்ய வச்சாலும். அப்ப கீழ்ஜாதி மக்களை பயன்படுத்தி நிலத்தை உழுறதுக்குன்னு அவங்கள போட்டுட்டு, நீங்க நிலத்தை உழுது பயிர் பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி மற்றவங்களை அதை பயன்படுத்தி அந்த வேலையை பயன்படுத்திட்டா, அந்த நிலத்தை முழுவதன் மூலமாக அந்த இறக்கின்ற அந்த உயிர்களுக்கான அந்த பாவம் இவங்களை சேராது இல்ல. ஏன்னா இவங்க நேரடியா உழுல. அப்ப நம்ம இந்த பாவங்கள், உயிரை கொள்ளுகின்ற பாவங்கள் நாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு யார் பேசுறாங்க? இந்த சமய நெறி வாழ்வை, ஸ்பிரிச்சுவல், ஆமா, ஆன்மீக வாழ்வை பின்பற்றுகின்றவர்கள் இப்படி ஒரு இதை வச்சுக்கிறாங்க. நாம செஞ்சா அது பாவம் ஆயிடும். ஏன்னா நம்ம ஆன்மீக இதை வழியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால மற்றவங்களை செய்ய வச்சுட்டோம்னா அந்த பாவம் அவங்களுக்கு போயிடும். இந்த கோட்பாடு சரியா? சரியில்லையா? அதாவது இவரு நேரடியா மர்டர் பண்ண மாட்டாரு, ஆளை வச்சு மர்டர் பண்ணுவார். அப்போ இப்ப மர்டர் பண்ணும் அவர் தான், அதனால அவருக்கு தான் தண்டனை அப்படின்றது. அதுவா சரிங்க? சமுதாயத்துல அதுவா? யாரு தூண்டுனாங்களோ, யாரு கொல்ல சொன்னாங்களோ அவங்கதான் இதுக்கு காரணம். இவன் வெறும் கூலியாது, காசுக்காக ஒரு வேலை செஞ்சான் அப்படின்ற மாதிரிதான் சட்டமே சொல்லும்.
அப்படி இந்த சமுதாயத்தினுடைய சட்டத்திட்டங்களே அப்படி சொல்லும்போது ஆன்மீக வாழ்வுல இறைவனை நோக்கி வந்து அவங்க பிரயாணம் வந்து அவருடைய ஆன்மீக வாழ்வு செல்லும் போது பாவத்திலிருந்து தப்பிக்க தண்டனையிலிருந்து இல்ல பாவத்திலிருந்து தப்பிக்கிறது வந்து பகவான் தன்னுடைய இதுல தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியை பின்பற்றினாங்க அப்படின்னா அது எந்த விதத்துல ஒரு அறிவுடைமையாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ மனிதர்களுக்கு உணவு இருக்கிறதோ இல்லையோ சிலர் பாருங்க வேறு சிலர் இப்போ இப்படி பேசுறவங்க இருக்காங்க. இன்னொரு வகை மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பாடு இல்லாம கூட வந்து 3 நாளா சாப்பிடாம கூட இருப்பான். அது இவருக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் இவருக்கு தெரியும். அவருக்கு சாப்பாடு குழந்தைங்களோட பாவம் இருக்குது. அந்த சாப்பாடு கூட இல்லாம ஏழ்மையான ஒரு குடும்பம் இருக்குது. ஆனா இந்த எறும்பு குழிகள்ல சர்க்கரையை கொண்டு போய் கொட்டணும், பசுமாட்டுக்கு போய் சப்பாத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு புண்ணியம் சேரும். மனுஷனுக்கு வந்து நீ சாப்பாடு கொடுக்குற அப்படின்றதுலாம் இல்ல. பசுவுக்கு கொடுக்கறது, எறும்பு குழிக்கு போய் சர்க்கரையை கொட்டுறது, இதெல்லாம் வந்து நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்ற இப்படி இது ஒரு கருத்தை உடைய மனிதர்களும் இருக்கிறாங்க. அதான் சொல்ற மனிதர்களுக்கு உணவு இருக்குதோ இல்லையோ எறும்பு புலிகளிலே சர்க்கரையை கொட்ட வேண்டும் என்று சிலர் கூறுவார். ஏனென்றால் அது புண்ணியம். மனித இனத்தின் எதிரிகளாக இருக்கின்ற பூச்சிகளை காப்பாற்றுவதற்காக இப்ப வந்து கொசு இருக்குது. எத்தனையோ வந்து மனிதர்களுக்கு வந்து நோய்களை பொறுக்கிறதுக்கான கிருமிகள் இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு நோய் கிருமிகள் கூட அதுவும் உயிர் தான் வாழுது இல்ல. இப்ப நீங்க கொசு வந்து உங்களுக்கு கடிக்க வரும்போது அதை கொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்க ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பீங்க. நீங்க நடந்து போற பாதைகள்ல வந்து எறும்பு போகலாம், சின்ன சின்ன பூச்சி கண்ணுக்கு தெரியாம சில பூச்சிகள் கூட அந்த நிலத்துல வந்து போயிட்டு இருக்கலாம். நீங்க தெரியாம காலை வச்சு நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இறந்து போயிடும். அப்ப மனித இனத்துக்கே வந்து தீங்கு விளைக்கக்கூடிய பூச்சிகள், கிருமிகள் இதெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக ஏழைகள் வந்து அவங்க பாவம் அவங்களுக்கு இதுல இருந்து பாதுகாக்க கூட முடியாது. அதனால அவங்க ரத்தத்தை கூட அவங்களுக்கு அந்த பூச்சிகளுக்கு வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. பூச்சிகள் சாவக்கூடாது, உயிர்கள் கொல்லக்கூடாது, அவ்வளவுதான். மனுஷனை பத்தி கூட கவலை இல்லை. சோ அப்படின்ற நினைக்கிற மனிதர்களும் இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையாக இந்த அகிம்சைக்கு மனிதர்கள் அர்த்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஒரு அறிவின்மையாக ஒரு விஷயமாக இருக்கின்றது பாருங்க. இப்ப மேல் கண்ட மாதிரி அஹிம்சாவுக்கு விளக்கங்கள் கொடுத்தாங்கன்னா இது வந்து உண்மையிலேயே மனுஷன் அப்ப எப்படிதான் வந்து வாழ்றது அப்படின்ற ஒரு குழப்பத்தை தானே அது விளைவிக்கும். ஆனா அப்ப உண்மையிலேயே அப்ப இந்த இது போன்ற எண்ணங்கள் கருத்துக்கள் வந்து நிச்சயமாக தர்மத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றாரு. நம்ம இதுக்கு முந்தின சாப்டர்லயே சொன்னாரு, உயிர்கள் வாழ்வதற்கு போஜனம் அதுக்கு உணவே வந்து மற்றொரு உயிர் தான். அதுதான் வந்து இயற்கையினுடைய விதி என்பதை முதல்லயே சொல்லிட்டாரு. ஆனாலும் பகுத்தறிவை பயன்படுத்தணும், அங்கதான் இருக்குது. இங்க வந்து இவங்க பேசுறது எல்லாமே பகுத்தறிவை வந்து பயன்படுத்தாத ஒரு வகையில தான் பேசிட்டு வராங்க. அதுதான் இங்க உதாரணம். இப்ப சுவாசிப்பது கூட இப்ப சுவாசம் வந்து நீங்க வந்து மூச்சு உள்ள இருக்கும் போது அந்த காற்றின் வழியாக எவ்வளவோ கிருமிகள் உள்ள போதா இல்லையா? நுண்ணுயிர்கள் வந்து அந்த காற்றின் வழியாக உள்ள போகுது. அப்ப உள்ள போனவொன்னு அவையெல்லாம் இறந்து போயிடும். அப்ப என்ன பண்ணும்? இது போன்ற கோட்பாடுகள் உடையவர்கள் சுவாசிக்க முடியாது, சுவாசிக்க கூடாது. அதனால சுவாசிக்காம இருந்தீங்கன்னா தான் நீங்க அந்த உயிர்களை வந்து அந்த காற்றின் வழியாக உள்ள போற அந்த கிருமிகளை வந்து நீ காப்பாற்றணும். அப்போ அது என்ன பண்ணும்? சுவாசிக்கிறதே நிறுத்தி ஆகும். இது சாத்தியமா? ஒரு மனுஷன் சுவாசிக்காம இருக்க முடியுமா? அப்போ பிராக்டிக்கலா பல விஷயங்கள் வந்து நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. எந்த இடத்துல இந்த அகிம்சை என்பது மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, துன்பம் தரக்கூடாது என்ற கோட்பாடு எப்படி நாம பகுத்தறிவோடு இந்த உலக இதோடு ஒட்டி அதை வந்து அனுசரிச்சு எப்படி வந்து அதை கடைபிடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதுதான் யோசிச்சு. அதே மாதிரி நோயாளிகள் வந்து மருந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா நோய் வருவதே அந்த கிருமிகளால தான். இப்ப நீங்க மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கிருமிகள் எல்லாம் கொள்வதற்காக தானே நம்ம மருந்தே சாப்பிடுறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்? நம்ம நோயினால் இறந்தாலும் பரவாயில்ல, நாம மருந்து சாப்பிட்டு அந்த நோய் கிருமிகளை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தா மனுஷ உயிர் வாழ முடியுமா? இப்ப இது எந்த வகையில வந்து இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து
ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். அப்போ அஹிம்சைக்கு இந்த மாதிரி வகையில விளக்கம் தந்தால் அந்த விளக்கம் கூறுபவர்கள் எங்க போக முடியும்? அதே மாதிரி வடிகட்டி தண்ணீரை கூட கூட குடிக்க கூடாது. ஏன்னா வடிகட்டினாக்கா அதுல வந்து வடிகட்டும் போது அதுல மேல வந்து அந்த அசுத்த இதுல வந்து அதுல கிருமிகள் இருக்கும். வடிகட்டின உடனே அது இறந்து போயிடும். அப்ப நீங்க தண்ணி வந்து வடிகட்டின தண்ணி குடிக்க கூடாது. அதே மாதிரி நீங்க அசுத்த தண்ணீரையும் குடிக்க முடியாது. ஏன்னா அது உள்ள இருக்கிறது நீங்க உள்ள குடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போய் அது இறந்து போயிடும். அப்போ எப்படிதான் வந்து மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கோட்பாடை வந்து பார்த்தோம்னா இது வந்து முடியாது. இந்த மனிதர்கள் சொல்ற மாதிரி டெஃபினட்டா இது வந்து உண்மையிலேயே அஹிம்சாவுக்கு அர்த்தம் அல்ல என்பதுதான். இந்த அஹிம்சாவுக்கு வேறு ஒரு விளக்கம் தராங்க. காலப்போக்கில் அது பின்னால வந்து வேறு விதமான ஒரு இது தரப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அஹிம்சா என்று சொன்னால் துன்பம் இல்லாத, துன்பம் தரக்கூடாதுன்னு அர்த்தம். ஹிம்சா என்றால் துன்பம் தருவதுன்னு அர்த்தம். இம்சா அஹிம்சா. அப்போ இவங்க அந்த சொல்ற விளக்கத்தின்படி பாத்தீங்கன்னா, இப்போ சொல்ல போற விஷயம் என்னன்னா, இம்சா என்றால் உயிர்களுக்கு துன்பம் தருவது. ஆனா நம்ம சாப்பிடுவதற்காக கொல்லப்படுகின்ற விலங்குகளை மட்டும் இதில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இந்த ரூல்ல அதை கொண்டு வரணும். ஏன்னா மனிதன் வந்து சாப்பிடுறதுக்காக தான் அதை கொள்றான். ஏன்னா ஏற்கனவே ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியோம்ல, உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிர் தான் வந்து போஜனமா இருக்குதுன்னு ஒரு கோட்பாடு இருந்தது இல்ல. அப்ப நாம உயிர் வாழணும் அப்படின்னாக்கா நாம வந்து இன்னொரு உயிரை கொண்டுதான் சாப்பிடணும்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்ற ஒரு கோட்பாடு இங்க வந்து ஒரு லாஜிக்கா அவங்க கொடுக்குறாங்க. அப்போ விலங்குகள் வந்து நமக்கு கீழே இருக்கிறதுனால அதை கொண்டு சாப்பிடுறதுனால அது வந்து உண்மையிலேயே வந்து அது இன்சல்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா இந்த கருத்து உண்மையிலேயே மிக மிக தவறான ஒரு கருத்து. துன்பத்தை தருவது இம்சா என்றால் உணவுக்காக விலங்குகளை கொள்வதையும் இம்சா என்றுதானே சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த விலங்குகள் யாரும் வந்து அதான் சொல்றேன். ஏனென்றால் எந்த விலங்குமே கொல்ல போகும்போது ஐயா வாங்கய்யா என்னை கொண்டு சாப்பிடுங்கயான்னு கழுத்தையா கொடுக்குது. எப்படி துடிக்குது, எப்படி கதறுது. இந்த கொல்ல போறாங்கன்னு தெரியும் போது அப்படி ஒரு மரண பயத்துல அது கத்துற. நீங்க வந்து ஆடு வெட்டும் போது சரி, அந்த உயிர்களை வந்து பலி கொடுக்கும் போது கடவுள்ன்ற பெயர்ல வேற அதை பலி கொடுத்து கழுத்தை அறுத்து அதை கொல்லுகின்ற பொழுது எப்படி துடி துடிச்சு அது வந்து சாகுதுன்னு தெரியுது. இப்ப யாரும் தலை முன் வந்து வந்து தன்னுடைய தலையை வந்து அதுவா கொடுத்து சாகிறதுக்கு முன் வர்றது இல்லை. காரணம் என்னன்னா அவ்வளவு துன்பம் அதுக்கு இருக்குது, அதனாலதான் அது பயப்படுது. அப்போ நம்ம சாப்பிடணுன்றதுக்காக இன்னொரு உயிரை நமக்கு கீழே இருக்கிற உயிரை கொன்று சாப்பிடணும்னு இவங்க வந்து வாதம். இப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நிறைய வந்து அதை சொல்றாங்க. இந்த மாமிச உணவு சாப்பிடுறவங்க எல்லாரும் கோட்பாடும் இதுதான் அவங்க பிடிச்சு வச்சிருக்கு. இன்னும் அவங்க சொல்ல போறது பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இது போன்ற விலங்குகளையோ கோழி போன்ற இந்த மாதிரி பறவைகள் இந்த இதெல்லாம் வந்து நீங்க கொண்டு சாப்பிடலன்னா உலகம் முழுதும் அந்த உயிர்கள் தான் இருக்கும், மனுஷன் வாழ்றதுக்கு இடம் இருக்காதுன்னு ஒரு லாஜிக்கலா பேசுறவங்க இருக்காங்க. உண்மையா போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ நாம வந்து இவ வாழ்வதற்காக இன்னும் தனக்கு கீழே இருக்கிற விலங்குகளை கொண்டு சாப்பிடுறது பாவம் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாமியை கடவுளை வேற இவங்க சாட்சியா வச்சுக்கிறாங்க. ஏன்னா கடவுளுக்கிட்டே வந்து அவங்க என்ன பண்றாங்க, பாருங்க கடவுளே வந்து பலி கொடுக்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது வேதங்கள்ல. வேதங்கள்ல சொல்லிடுச்சுன்னா அது வேத வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் இதை புகுத்துனாங்க? உயிர் பலி எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணணும்ன்ற இதெல்லாம் சிஸ்டர் யார் கொண்டு வந்தாங்க? நாம அதை பத்தி எல்லாம் யோசனை பண்றது இல்ல. நமக்கு வந்து இன்னைக்கு அதுவும் சில கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா கறி விருந்துன்னு வர போடுவாங்க. இன்னைக்கு ஏறத்தாழ 300 400 ஆடுகளையோ இது கொள்ளுவாங்க ஈவிரக்கம் இல்லாம. ரத்த ஆறே ஓடும். அப்போ அஹிம்சைன்ற பேர்ல கடவுள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு அதர்மமான காரியம் செய்யும்போது வள்ளுவர் சொல்றாருங்க, தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். இதை கொண்டு பூஜை பண்ணிட்டு சாமி கிட்ட போய் வேண்டிப்பாங்க. ஐயா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி துன்பங்கள் இருக்குது, என்னை காப்பாத்து அப்படின்னு இறைவனிடத்துல இருந்து கருணைக்காக வேண்டி நிற்பாங்க. வள்ளுவர் கேட்கிறாரு பாருங்க, தன் ஊன் பெருக்கற்கு நீ அந்த மாமிசத்தை அந்த விலங்கு கொன்று அந்த மாமிசத்தை நீ சாப்பிடுற. ஏன்னா அது உனக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்குன்னு நினைக்கும். நாக்கு வந்து அது விரும்புது.
நீ சாப்பிட்றதுக்காக தான். நீங்க சாப்பிட்றது இல்லைன்னா யாருமே அதை வந்து கொல்ல போறது கிடையாது. மனுஷன் அதை சாப்பிட்றதுக்காக இருந்தா யாருமே கொல்லுவாங்க? அப்ப இதுக்கு பின்னால ஒரு மறைஞ்சு இருக்கிற ஒரு லாஜிக் இது. அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் கடவுள்கிட்ட போய் கருணை காட்டுன்னு போய் வேண்டுறியே, தன் ஊன் பெருக்கற்கு உன்னுடைய ஊனை உன்னுடைய சதையை வந்து அந்த மனதிற்கு கூட அது உணவு இல்லை. உன் சதை தான் அதை பெருக்கும். அனிமல் மாதிரி அதனுடைய சதை வந்து நீ சாப்பிடும்போது உன் சதை தான் பெருக்கும். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரித ஊன் உண்பான். பிரித ஊன் என்றால் இன்னொரு உயிரினுடைய அதனுடைய சதையை வந்து சாப்பிடுறான் அப்படின்னா, எந்த நம்ம ஆளும் அருள் எங்கிருந்து உங்களுக்கு கடவுள் இடத்துல வந்து அருள் கிடைக்கும் கேட்கிறாரு. அப்போ இந்த இது போன்ற ஒரு பழக்க வழக்கத்துக்கு எப்படி ஒரு தெளிவான ஒரு இதை வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் வந்து அதை அழகா சொல்லிட்டாரு. ஆனா யாரும் வந்து அதெல்லாம் தெரிந்து கூட பார்க்கல. சோ இது மாதிரி நம்ம பார்க்க பல்வேறு அகிம்சைக்கான போலியான கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற அகிம்சாவாதிகள் அவர்களுடைய சொந்த விஷயங்களுக்காக செயல்படுகின்ற போது இந்த அகிம்சாவை பொய்யும் பித்தலாட்டும், அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிலாம் அப்பப்ப மாடிஃபை பண்ணி தான் பண்ணி ஆகணும். அப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும். மேல பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சுயநலத்துக்காக அவங்க வந்து ஒரு அகிம்சா ஒரு கோட்பாடு வச்சுட்டு தான் போறாங்கன்னு தெரியுது. சாப்பிட்றதுக்காக ஒரு உயிரை கொல்லலாம், அது வந்து இம்சை கிடையாது அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு பின்னால அவங்களுடைய ஒரு சுயநல ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு மேல படையெடுத்து அந்த நாட்டை வந்து பிடிக்கணும்ன்ற ஒரு இதுல வந்து அது படையெடுக்குதுன்னு வச்சுங்க. இப்போ அப்படி படையெடுத்து அந்த நாட்டை தோற்கடிச்சிருச்சுன்னு வச்சுங்க. இவங்க பிடிச்சிட்டாங்க. இப்ப தோற்கடிக்கப்பட்ட அல்லது பிடிபட்ட அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் அதே முரட்டு சக்தியால மறுபடியும் வந்து அல்லது அவங்களையும் எதிர்த்து மறுபடியும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்ப தோற்று போன நாட்டு மக்கள் அவர்களுடைய சுதந்திரத்திற்காக வந்து பிடிபட்டுட்டோம், அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம், அடிமையாயிட்டோம். இப்ப மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அவங்களுடைய பிடியிலிருந்து தப்பிக்கணும், அவங்க சுதந்திரம் பெறணும் அப்படின்னா, இப்ப அதே மாதிரி முரட்டு சக்தியை தானே பின்பற்றி ஆக வேண்டும். இப்ப அது மாதிரி அவங்க வந்து அந்த முரட்டு சக்தியை அந்த ஆற்றலை பயன்படுத்துகின்ற அந்த முறை முரட்டுத்தனமாகவும் இருக்கலாம், சாத்தியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில வந்து டெஃபினட்டா அவங்க வந்து ரெண்டுலையுமே கூட அவங்க கடைபிடிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய ஆற்றலை பலத்தை நீங்க வந்து முரட்டு சக்தியை ஏன்னா அதை பயன்படுத்தி தான் நீங்க வந்து அவங்களிருந்து நீங்க விடுதலை பெற முடியும். அந்த மாதிரி நீங்க பலத்தை வந்து நீங்க பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து வன்முறை இன்மை என்றெல்லாம் நீ பெயரிட முடியாது. ஏன்னா அது வந்து வன்முறையை தான் நீங்க பயன்படுத்தி ஆகணும். அது அஹிம்சை எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. வன்முறை இன்மை என்றோ அது வந்து சாத்வீக முறை என்றெல்லாம் அப்படிலாம் நீ பெயரிட முடியாது இல்லையா? நிச்சயமாக. இன்னொரு கூட ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு தேசத்தை நிர்வகிக்க ஒரு ராணுவம் வேணும். இப்ப நம்ம எந்த நாட்டை சேர்ந்தாலும் நம்ம நாட்டை வந்து நிர்வகிக்க எப்படி ஒரு நாடு புடிச்சிக்கிச்சு வந்து அட்டாக் பண்ணி நம்மளை வந்து புடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ராணுவத்தை பயன்படுத்தி பலத்தை பயன்படுத்தி புடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க பிடிக்காம நாம எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ராணுவம் இருந்தா தான் அவங்கள வந்து இதுபடுத்த முடியும். இப்ப அவன் தேசத்தை வந்து நம்ம மேல வந்து ஒரு படையெடுத்து வருகின்ற பொழுது நாம ராணுவத்தை வந்து நமக்கு ராணுவம் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, நம்ம வந்து ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வாழ்றது வந்து சரியில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கே உங்களுடைய உயிருக்கு வந்து ஒரு இது இது இல்ல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின் போது அப்ப டெஃபினட்டா ஒரு நாடாக இருந்தா அதுக்கு வந்து ராணுவம் அல்லது காவல்துறை இதெல்லாம் தேவைப்படுது. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ராணுவம் தேவைப்படதான் செய்யுது. அப்ப அங்க வந்து அவங்க வந்து பலத்தை வந்து பயன்படுத்தி தான் ஆகி ஆகும். இப்ப வந்து எதிரி வந்து நாட்டு மேல வந்து படையெடுத்துட்டு வராங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க எதிர்த்து நீங்க துப்பாக்கி குண்டு போடணும், அவங்களை வந்து அட்டாக் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க வந்து அது வந்து நீங்க வந்து சாத்வீகம் தான் சொல்லுவீங்க. இப்ப துப்பாக்கி குண்டு மேல நீங்க அஹிம்சா சாத்வீகம் அப்படின்னு ஒரு பிரிண்ட் அடிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், உடனே அந்த குண்டு வந்து சாத்வீகமா? அது உயிரை தொலைக்காதா? உயிரை கொள்ளாதா? அப்போ பிராக்டிக்கலா நீங்க எப்படி வந்து அந்த அஹிம்சை என்பதை எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படின்னா கையாளணுமோ அது வந்து ரொம்ப முக்கியம்.